வெல்கம் டு KrishVas. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின், ஹேர் ஃபால் ரிடக்ஷன், நல்ல உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் நிறைஞ்சதாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் பழம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பழுத்த பழமாக இருக்கும். இந்த ரைப் பனானாவை கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்க பழம் பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பனானா வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கூடவே ஆப்பிள் யூஸ் பண்ணுறேன். இந்த ஆப்பிள் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி ஆஃப் போர்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். பீல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பிளோட வாழைப்பழமும் செய்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இது கூடவே டேஸ்ட்டுக்காக நான் டேட்ஸ் சேர்த்துருக்கேன். நாட் ஓன்லி டேஸ்ட், இதில் நிறைய அயன் கால்சியம் ரிச்சாக இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் எந்த ஸ்வீட்னஸுமே ஆட் பண்ணல. ஒன்லி டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்ஸோட டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக கொடுக்கும். அடுத்ததாக இது கூட ப்ரோட்டீன் ரிச்னஸ்க்காக நான் ஊற வச்ச பாதாம் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி ஊற வச்ச பாதாம் சேர்க்குறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணால் சேர்த்துக்கலாம். இனிமேல் வரக்கூடிய ஸ்மூத்தி வெரைட்டியில் ஒரு வெரைட்டியை நம்ம பார்க்கலாம். ஃபைனலாக இது கூட காய்ச்சி ஆற வச்ச சில்டு மில்க் 1 கப் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு பிளெண்டரில் போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஒரு ஜூஸ் கப்பில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்திங்க. இது கூட டாப்பிங்காக நான் கட் பண்ண பாதாம்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் டாப்பிங்காக தான். இது கூட நம்ம சேர்த்த டேட்ஸோட ஸ்வீட்னஸே போதும் தான். தேவைப்பட்டால் இது கூட ஹனி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஹனி மட்டும் ஆட் பண்ணுங்கள். இது கூட மற்ற எந்த ஸ்வீட்னஸ்க்காக எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. இதை இப்படியே சாப்பிட்டா தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு நல்ல ஸ்மூதி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்மூதியை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஸ்மூத்தி பார்த்திங்கன்னா நம்மளோட ஹேர் ஃபால் ரிடக்ஷன் கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னில் நல்ல ஒரு ஹெல்த்தியான க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது ரொம்பவே ஹெல்த்தி. இதை வெயிட் லாஸ்க்கு தாராளமாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்ளிமெண்ட்டாக இதை எடுத்துக்கலாம். வெயிட் கெயின் ஆகணும்னு நினைக்கிறவங்க மிட் மார்னிங் போர்ஷனாக, அதாவது 11 o'clock வாக்கில் இதை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஒரு 4 o'clock நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பர் டே 2 times நம்ம எடுக்கும்போது வெயிட் கெயின் ஆகும். வெயிட் லாஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சப்ளிமெண்ட்டாக மட்டும் இதை எடுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. Thanks for watching the recipe. Like, share and subscribe the KrishVas Kitchen.